இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஆக்டர் தருண். தமிழ்ல ஒரு 3 படம் நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம தெலுங்குல நிறைய படத்துல நடிச்சாரு. இவர் தெலுங்குல கொடி கட்டி பறந்ததை விட இவர் நடிச்ச 3 படமே தமிழ்ல எல்லாருக்குமே பிடிக்கும். சோ இவருக்கு ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. சோ இவரை நம்ம என்ன நினைச்சோம்னா ஒரு சாக்லேட் பாய் லெவலுக்கு வருவாரு, ஒரு சூப்பர் ஹீரோ வராரு, எல்லா மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோவா நின்றுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளே சின்ன வயசுல நினைச்சிட்டு இருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல இவர் நடிச்ச 3 படத்துல வந்து 2 படம் ஃபிளாப்பு. சரி தெலுங்குல கவனம் செலுத்தலாம் பார்த்தா புது புது ஆக்டர் தெலுங்குல வரப்ப எஸ்பெஷலி நெப்போட்டிசம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெப்போட்டிசத்துக்கு ஓவரா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால இவருக்கு வந்து அப்படியே கம்மி ஆயிடுச்சு. அண்ட் தென் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி பிசினஸ் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பப்போ டிவி ஷோஸ்லயும் வந்து கலந்துட்டு இருக்காங்க. எனக்கு 20 உனக்கு 18 படத்துல வந்து நடிச்ச இந்த ஸ்ரேயா, ஆக்டர் தருண், அதுக்கப்புறம் வந்து திரிஷா. சோ இப்ப திரிஷா வரல, தெலுங்கு ஷோல இவங்க 2 பேரும் அந்த சீன் எல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இருந்தாலும் படத்துல நடிக்க வாய்ப்புலனாலும் தெலுங்கு ஷோல ஒரு சில பேர் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.